ஆண்டர்பிரினர்ஷிப் வித் கவிதா பல்ராமன் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிற அடுத்த தொழில் பார்த்தீங்கன்னா எக் பிஸ்னஸ். முட்டை எப்படி வந்து தொழிலாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக் பிஸ்னஸ், அதாவது முட்டையில் எப்படி நம்ம வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் தொழில் முனைவு பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், முட்டை வியாபாரம் வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா இது வந்து நீங்கள் எப்பயுமே அதில் உட்காந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. 8 hours 10 hours நேரம் கிடையவே கிடையாது. இப்போ நம்மள நிறைய பேர் நினைக்கலாம், ஒரு முட்டை வியாபாரத்தில் நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்றைக்கு நீங்கள் வந்து சராசரியாக எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் சில கணக்குகள் போட்டு பார்க்கணும். எப்படி அந்த பொருளை வாங்குறாங்க, தொடர்ந்து வாங்குறாங்களா, அதாவது கன்சியூம் பண்ணுறாங்களா, அதை வந்து சாப்பிட்றாங்களா, பயன்படுத்துகிறாங்களா, இப்படியெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும். முட்டையை வந்து கன்சியூம் பண்ணுறவங்க எல்லாருமே 100 people இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் 90% மக்கள், 190% மக்கள் வந்து முட்டை சாப்பிடுவவர்களாக இன்றைக்கி இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து முட்டை தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஆம்லெட் போட்டுக்கிறீங்க, டோஸ்ட் பண்ணுறீங்க, எக் ஆம்லெட் பண்ணுறீங்க. இது தவிர்த்து எல்லா ஈஸி எக் ரைஸாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரியான நான்வெஜ் மேரினேட்னு சொல்கிறாங்களே, அது எல்லாத்துக்குமே முட்டை பயன்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டுங்களா, இன்றைக்கி வந்து கேக் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ பேக்கரியினுடைய மூலப்பொருள் வந்து மாவு எப்படி முக்கியமோ அதே மாதிரி முட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ முட்டையை வந்து ஹோல்சேலாகவும் எடுக்கலாம், ரீட்டைலாகவும் எடுக்கலாம். அப்போ ஹோல்சேலாக எடுக்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல கடைகளுக்கு போய் உங்கள் முட்டைகளை வியாபாரமாக கொடுக்க போகிறீங்க. அதுவே ரீட்டைல், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் இருக்காங்க, மேடமோட பெயர் பஞ்சவர்ண மேடம் இருக்காங்க. இப்போ பஞ்சவர்ண மேடம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பொழுது போகணும், அதே நேரத்தில் ஒரு சின்ன வருமானம் வரணுன்னும் போது அவங்க வீட்டிலேருந்து வச்சு கொடுத்த கடை தான் இந்த முட்டை கடை. ஸோ இப்போ இந்த முட்டை கடை வைக்கும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 4 பேரோட இன்ட்ராக்டும் ஆகுறாங்க, பழகவும் செய்கிறாங்க, அதே நேரத்தில் ஒரு வியாபாரத்தையும் ஈடுபடுறாங்க. இப்போ இந்த வியாபாரத்துக்கு வந்து பெரிய அளவில் உங்களுக்கு மார்க்கெட்டிங் டிப்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது. ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், அது முட்டை தான். அப்போ முட்டை யார் கேட்டாலும் 10 முட்டையா 6 முட்டையான்னு அவங்க பேக் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் கடையில் கொடுக்கறத விட நீங்கள் தனியாக ஒரே ஒரு ப்ராடக்ட்னு எடுத்து விற்கும்போது அதோட மார்ஜின் குறைவாக இருக்கும். மார்ஜின் என்ன எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து 100 ரூபாய் அப்படி இருக்குன்னா 10% மார்ஜின்னா 10 ரூபாய், 30% மார்ஜின்னா 30 ரூபாய். அதே மாதிரி ஒரு முட்டையோட விலை கடையில் 6 ரூபாய் இருக்குன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கும்பொழுது உங்களுக்கு 5 ரூபாய் 50 காசு 5 ரூபான்னு கிடைக்கும். அப்போ 2 லாபம் பாருங்கள். ஒன்று, நம்ம முட்டை கடையில் கட்டாயமாக வந்து 50 காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா யாருமே வந்து சாதா கடையில் போய்ட்டு முட்டை வாங்க மாட்டாங்க. 50 காசு கம்மியாக இருக்க கடையில் தான் வந்து முட்டை வாங்குவாங்க. அதே நேரத்தில் ஒரு வாரத்துக்கு வேண்டிய ஸ்டாக்கை கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. அப்போ நீங்கள் விற்பனையாளர் பார்வையில், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்வையில் வந்து பார்க்கும்போது முட்டைக்கு வந்து ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த முட்டையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, முட்டை சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த முட்டையை திரும்ப வாங்கிக்கணும். ஏன்னா நமக்கு முட்டை யார் சப்ளை பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் பிராண்டுக்காரன் எந்த முட்டை சரியில்லையோ அதை என்ன பண்ணுறான், முட்டையை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து புது ஸ்டாக் அடிக்கிட்டு போகிறான். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணும்பொழுது நாம் போய் ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் வந்து சப்ளை பண்ணுறானோ, யார் விநியோகஸ்தராக இருக்கிறோ, விநியோகஸ்தரே கொண்டு வந்து என்ன பண்ணிடுறான், உங்களுக்கு முட்டையை ஸ்டாக் பண்ணிடுறான். அதே மாதிரி நம்ம முட்டையை விற்கவருக்கு கை மேலே நமக்கு வந்து காசு கிடைச்சிடுது. இல்லை இன்னொரு விஷயம் இல்லாமல் இருக்குது, நம்ம வந்து தரமான முட்டைகள் நம்ம தரோம் அப்படின்றது வாடிக்கையாளருக்கு தெரியும் பட்சத்தில் நாட்டுக்கோழி முட்டைகள் விற்பனையாகுது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா காடை முட்டைகள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அப்போ காடை முட்டைகளையும் இந்த கடையில் விற்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, சரி நம்ம வந்து முட்டை மட்டும் விற்கிறோம், சிலருக்கு வந்து எங்களுக்கு ஒரு முட்டை டப்பா தரீங்களா அப்படின்னா முட்டை டப்பா அதில் ஒரு சின்ன மார்ஜின் கிடைக்கும். அப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஏன் வந்து ஒரு தேங்காயும் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ தேங்காய் முட்டை வாங்க வராங்க, அவங்களும் ஒரு தேங்காய் வாங்கினாங்கன்னா தேங்காயில் ஒரு 2 ரூபா ஒரு லாபம். அப்போது நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து முட்டை தான். அதோடு நம்ம வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு 2 பிஸ்னஸ் 2 ப்ராடக்ட் நம்ம விற்பனை பண்ணலாம். அதை தாண்டி வந்து விற்பனை பண்ணலாம். அது யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, சிறு வயதுக்காரர்களாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலான்னா முட்டையோட வேறு 5 பொருளை கூட சேர்த்து விற்பனை பண்ணலாம். அப்படி இல்லை, என்னால் வந்து பெரிய அளவில் நடமாட்டி இதெல்லாம் பண்ண முடியாது, ரிலாக்ஸாகவும் இருக்கணும், எனக்கு ஒரு இன்கமாக இருக்கணும், அதே நேரத்தில் நான் வந்து சும்மா இருக்கிறேன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முட்டை பிஸ்னஸ் ரொம்ப நல்ல பிஸ்னஸ்ஸு. ரீசன் என்ன, அது வந்து ஒவ்வொரு நாளும் காசு பார்க்குற ஒரு விஷயம். ஏன்னா கட்டாயமாக கஸ்டமர்ஸு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த முட்டை பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் சிறு தொழில் முதலீட்டாளர்கள் ஏன் தேர்ந்தெடுக்கிறது நல்லது அப்படின்னா, முதல்ல இதுக்கு பெரிய இடம் வேணாம்,
பெரிய முதலீடு தேவையில்ல, அதிகமான நேரம் செலவிட வேணாம். அதே நேரத்தில் இதில் நிறைய வேஸ்டேஜ் ஆகிடும், இது கெட்டுடும், இது வீணாக போயிடும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கே அவங்க போகவே வேண்டாம். சப்ளை பண்ணுறவங்களே கொண்டு வந்து சரக்கை இறக்கி விட்டுருவாங்க. அன்றாடமாக அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா பொருட்கள் விற்பனை ஆகும். அதன் மூலமாக கண்டினியூஸாக வந்து காசு வந்து புழங்கிக்கிட்டே இருக்கும். முட்டை பிஸ்னஸ் ஒரு சிறப்பான பிஸ்னஸ். சிறிய முதலீட்டில் யார் வேண்டுமானாலும் தொடங்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நான் எதுவுமே செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த முட்டை பிஸ்னஸை தேர்ந்தெடுத்து செய்யலாம். வந்து நல்ல பிஸ்னஸ்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு குழப்பமே இல்லை. சிறிய முதலீட்டில் தொடங்கக்கூடிய ஒரு தொழில் இது. அதனால் பெண்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்ன சொன்னோன்னா, இன்னும் தொடர்ந்து தொழில் சம்பந்தமான வீடியோஸை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.